Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம ஆப்பிள் கட் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் குர்த்தி 1 மீட்டர் துணியில் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 மீட்டர் துணி காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது 12 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணுறேன். ஸ்மால் சைஸ் குர்த்தி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஆப்பிள் கட் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த குர்த்தியினுடைய டோட்டல் ஹைட் 39 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது சீமிங்க்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் வித் 2.5 inches, shoulder 3 inches, armhole height 6 inches mark பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் 8 inches, சீமிங்காக 1.5 inches. டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீமிங்காக விட்டுருக்கேன். இப்போது ஷோல்டர்லேருந்து 14 inches வேஸ்டினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல டேப் வச்சு வேஸ்ட் ரவுண்டு 7.5 inches, இதுவும் டோட்டல் வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீமிங்காக 1.5 inches. இப்போது திரும்பவும் ஷோல்டர் லைன்லேருந்து 23 inches ஹைட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹிப்பினுடைய ஹைட்டு. இந்த இடத்துல இருந்து நமக்கு சைடு ஓப்பன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 inches ஹிப்பினுடைய ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். 1 inches பார்த்தீங்கன்னா 1 inch பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்காக சைடு ஓப்பனுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக அந்த 1 inch வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த மார்க்கிங் எல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து உள்ளேருந்து வெளியில் பாருங்க, இந்த மாதிரி 2 inchesல நான் மார்க் பண்ணி, வெளியிலேருந்து உள் பக்கம் 2 inches இந்த கார்னரில் வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து 2 inches தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் 3 inches அந்த மாதிரி, அதாவது சுடிதார்னுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 3 inches அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நெக்கினுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். 5 inches வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 5 inches. ஓகே, இப்போ நெக் லைனும் கட் பண்ணிட்டேன். இப்போது எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் வந்து போடணுமோ அங்கே நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம குர்த்திக்கு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வித்து பார்த்தீங்கன்னா 9 inches, ஸ்லீவ் ஹைட் 5 inches இன்க்ளூடிங் சீமிங்க்கு. ஸ்லீவ் ரவுண்ட் 6.5 inches, இதுவும் சீமிங் சேர்த்து தான். மேலேருந்து 3 inches மைனஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போது இது கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போது இதனுடைய முன் பக்கத்தில் உள் பக்கமாக ஒரு 1/2 inch அளவுக்கு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு நெக்லைனில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக கிராஸ் பீஸ் 1.25 inch அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த டாப்னுடைய நல்ல பக்கத்தில் வச்சு அதனுடைய நெக்லைனை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு.
இதனுடைய உள்பக்கத்தில் நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நாச்சஸ் போட்டாச்சு. உள்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இப்போ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது பேக் சைட்லேயும் சேம் அதே மாதிரி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 பீஸையும் சேர்த்து நான் ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ ஷோல்டர் லைனும் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்து இதனுடைய இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல், அதாவது அந்த ரா எட்ஜஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறனால நான் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதில் பாருங்கள், இதில் நான் பிளாக் கலர் லேஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நான் 2 ஸ்லீவ்லையும் லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி நான் நெக்லைன்லேயே கூட அந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், இப்போது நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது துணியை இழுக்காமல், அதுவும் மெயினாக காட்டன் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா துணியை இழுக்காமல் அப்படியே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக அந்த துணியில் நம்ம கட் பண்ண ஆம்கோல் லைனுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஓகே, நான் இப்போது 2வது ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு ஜாயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்பினுடைய ஹைட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 23 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது ஸ்லீவ்ல இருந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எதுவோ அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த 23 இன்ச்சஸில் நான் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வருது, அந்த இடத்துல நான் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு அப்படியே வந்து துணியை திருப்பி விட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து தையல் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே,
இதே மெத்தடில் இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த பக்கம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன், சைடு ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஓப்பன் வந்து இதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் எப்பவும் போல் அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த யூ வருது இல்லையா, ஆப்பிள் கட் வருது இல்லையா, அந்த இடத்துல சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இல்லை உங்களால் தைக்க முடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வளைவுகளில் வந்து துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம், அவ்வளோதான். பட் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த தையல் போடுங்க. அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணும் பொழுது ரொம்ப திக்காகவும் ஃபோல்ட் பண்ணல. நம்ம அம்பர்லாக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் தின்னாக தான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த ஆப்பிள் கட் குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்டு, தோத்தி இதோட எல்லாம் வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கு இந்த வளைவெல்லாம் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வளைவாக வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஒரு சில பேர் இந்த ஃபோல்டிங்க்கு பயந்துட்டே வந்துட்டு என்னென்னா ஆப்பிள் கட் குர்த்தி ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போது இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, இதில் நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆப்பிள் கட் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.